டெய்லி வந்துட்டு கொஞ்சம் ரீல்ஸ் தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம். ஆனால் ஒரு நாள் நைட்டு ஃபோன் லாக் பண்ணுறப்போ டைம் பார்த்தா, என்னடா இது 1 ஹவர் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகும். இங்கே நான் வந்து ரீல்ஸ் எகெயின்ஸ்டாக பேசலை. நானுமே பார்க்குறேன், நீங்களும் பார்க்குறீங்க. ப்ராப்ளம் ரீல்ஸில் இல்லை. ரீல்ஸ் நம்மளோட லைஃப்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகுதுன்னு தான். ஒரு சின்ன தாட் சொல்றேன். ஒர்க் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்போம். போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்போம். மனசு ஹெவியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்போம். ஸ்லோவா நம்ம பிரைன் ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணிடுது. லைஃப் வந்து அன்கம்ஃபர்டபுளா ஆனா, ரீல்ஸ் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அதுதான் டேஞ்சர் ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட். ரீல்ஸ் பார்க்குறப்போ நமக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகும். சிரிப்போம். ரிலீஃபா இருக்கும். ஆனா, அது டெம்பரரி அனஸ்தீசியா மாதிரி தான். பெயின் இருக்கும். ஆனா, ஃபீல் பண்ண விடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஃபோக்கஸ் இல்லன்னு ஃபீல் ஆகுதா? 5 நிமிஷம் கூட ஒரே விஷயம் மேல கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையா? புக் படிக்க முடியலையா? யோசிக்க டைம் கிடைக்கலையா? இதெல்லாம் வந்து லேசினஸ் கிடையாது. இதுதான் ஓவர்லோட். 15 செகண்ட்ஸ்ல ஒரு எமோஷன். நெக்ஸ்ட் 15 செகண்ட்ஸ்ல வேற ஒரு எமோஷன். நெக்ஸ்ட் ஸ்வைப்ல வேற லைஃப். பிரைன் வந்து கன்டினியூவஸா ஜம்ப் பண்ணிட்டே இருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல ஜம்ப் பண்ண முடியுமா? அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்போ முடியாம ஸ்டக் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு சைலண்ட் ப்ராப்ளம் வரும். கம்பேரிசன். ரீல்ஸ்ல நம்ம பார்க்குறது எல்லாமே ஹைலைட்டான மூமெண்ட்ஸ் தான். சக்ஸஸ்ஸு, மணி, பர்ஃபெக்ட்டான கப்புள்ஸ், ஹாப்பியான ஃபேஸஸ். ஆனா நம்மளோட லைஃபு பில்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டி, கன்ஃப்யூஷன், ப்ரெஷர். இங்க நம்ப எல்லாருமே பண்றது என்ன தெரியுமா? நம்பளோட லைஃப்ப வந்துட்டு இன்னொருத்தவங்களோட எடிட்டட் ரீலோட கம்பேர் பண்றோம். அதுதான் தப்பு. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ரீல் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு தாட் வரும். எல்லாருமே லைஃப்ல முன்னாடி போறாங்க. நான் மட்டும் இங்கேயே தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரூத் என்னன்னா, எல்லாருமே ஸ்ட்ரகிள்ல தான் இருக்காங்க. கேமரா ஆன் பண்ணா மட்டும் ஸ்மைல். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ரீல்ஸ் டைம் வந்துட்டு ரொம்ப ஸ்னீக்கி. 5 நிமிஷம் தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா, அதுவே 1 ஹவரா மாறும். மணி திரும்ப வரும். ஆனா, டைம் திரும்ப வரவே வராது. டெய்லி ஒரு 1 ஹவர்ன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்களேன். மந்த்ல 30 ஹவர்ஸ். ஒரு இயருக்கு ஆல்மோஸ்ட் 15 டேஸ். 15 டேஸ் வந்துட்டு நம்மளோட லைஃப்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, என்ன சேஞ்ச் ஆகணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ரீல்ஸ் உங்கள பார்க்க வேணான்ற மாதிரி நான் சொல்லல. ரீல்ஸ் பார்க்குறத கண்ட்ரோல் பண்ணுங்கன்ற மாதிரியே தான் சொல்றேன். சேடா இருந்தா ரீல்ஸ் பார்க்காம அத ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு மோட்டிவேஷன் ரீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அத உங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ரீல் அப்படின்ற மாதிரி போகாதீங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுங்க. ரீல்ஸ் வந்து உங்கள கெடுக்கிறது இல்ல. ஆனா, ரீல்ஸ்க்கு நம்பளோட லைஃப கொடுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். அதுதான் ரொம்ப டேஞ்சரஸும் கூட. ரீல்ஸ வந்து க்ளோஸ் பண்றப்போ, உங்களோட லைஃப் வந்துட்டு எம்ப்டியா இருக்கக்கூடாது. அதுதான் ரியல் டேஞ்சர். ரீல்ஸ் பார்க்குறது ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ரீல்ஸ்லேருந்து தப்பிக்க நம்மளோட லைஃப யூஸ் பண்றது தான் டேஞ்சரஸ். நீங்க ஒன் டேக்கு எவ்வளோ நேரம் ரீல்ஸ் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க் யூ.